வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, சர்க்கிள் வைஸாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஒவ்வொரு மாநிலங்கள் வாயிலாகவும் எவ்வளவு பணியிடங்கள் இருக்குது அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஜிடிஎஸ் உடைய செயல்முறைகள் பார்த்தீங்கன்னா 99.99% முடிவடைந்து விட்டது. தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ சார் கிடைக்கும், இதை தாங்க மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலங்கள் வாயிலாக தனித்தனியாக தாங்க ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிராமின் சேவா டெக், ஸோ இதோடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக 10th 12th நல்ல மதிப்பெண்கள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 10ஆவதுல 450 மதிப்பெண்கள் வாங்கியிருப்பார். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸில் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும், கவலையே பட வேண்டாங்க. ஸோ ஜிடிஎஸில் பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உங்கள் கையில் தாங்க இருக்குது. அதி விரைவில் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சாச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நல்ல மதிப்பெண்கள் பொறுத்து தாங்க ஜிடிஎஸில் உங்களுக்கு மார்க் எல்லாமே ஸ்கோர் பண்ணுறதை பொறுத்து தாங்க பணி வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் பார்த்தீங்கன்னா மற்ற தேர்வுகளை போன்று அல்லாது ஜிடிஎஸ் எக்ஸாம். ஸோ இது ஒரு தனித்துவமான எக்ஸாமு. இதில் பணி யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற தகவலை நமக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்ஸை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இந்தியா போஸ்டோடைய இணையதளத்தில் மட்டும்தாங்க ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்ஸு நமக்கு வெளியிடுவாங்க. மற்ற எந்த இணையதளத்திலையும் ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்ஸை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்தியா போஸ்டோடைய அதிகாரப்பூர்வ ஜிடிஎஸ் ஆன்லைன் இந்த இணையதளத்தின் வாயிலாக மட்டுமே உங்களால் ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ எப்போ சார் இந்த ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்டு 3 கட்டங்களாக தேர்வு தேதிகளை மாற்றிட்டே இருக்கீங்க, இனியாவது ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்ஸை குறிப்பிட்ட மாதிரி வெளியிடுவீங்களா அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. கண்டிப்பாக இனியாவது ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்ஸு திட்டமிட்டபடி நமக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தருணத்தில் இருக்கீங்க. ஸோ மக்களே, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த இந்திய அஞ்சல் துறையில் இந்த அறிவிப்பு மிக முக்கியமானதுன்னு கூட நம்ம சொல்லலாம். மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளார ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்ஸு உங்களுக்கு அதிகாரப்பூர்வ போர்ட்டல் இணையதளத்தில் மட்டுமே வெளியாகும். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.